இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, பிசி எக்ஸாம் 2026 அதோட கேஸ் அந்த தன்மை வந்து எப்படி இருக்கு? எந்த மாதிரி கேஸ் போயிட்டு இருக்கு? அடுத்து என்ன நடக்கும்? இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு கேஸ் வந்து 15ஆம் தேதி ஹியரிங் வந்தது. அப்ப என்ன ஆச்சுன்னா, டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 14ஆம் தேதி தள்ளி வச்சாங்க. இன்னைக்கு அந்த கேஸ் வந்து வந்துச்சு. வந்தப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம டிஎஸ் ஆஃபீஸ் சைட்லேருந்து ஆஜரான வக்கீல் டீம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 வாரம் எங்களுக்கு வந்து டைம் வேணும். அதுக்குள்ள நாங்க அடுத்து எல்லாத்தையும் சப்மிட் பண்றோம். அப்படின்னு சொல்லி டைம் கேட்டிருக்காங்க. ஆனா இது எந்த வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்ட்டு எனக்கு இன்னும் சரியா புரியல. இவ்வளவு நாள் ஆகுது எக்ஸாம் முடிஞ்சு. இன்னும் ஒரு கேஸ கூட முடிக்க முடியல இவங்களால. இத நம்பி இப்ப எத்தனை மாணவர்கள் இருக்காங்க. அவங்க எக்ஸாம் முடிச்சுட்டு, பிசிக்கல் முடிச்சுட்டு, ஒரு ஃபங்ஷன் எங்கேயுமே போக முடியாம, அவங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் வந்து அழுதுட்டு இருக்காங்க. இத நம்ம எப்படி சொல்லி இவங்களுக்கு தெரிய வைக்க? கிட்டத்தட்ட ஒரு 4, 5 எக்ஸாமா இதான் நடக்குது. ஒரு 70 கொஸ்டின் தான் இருக்கு. அந்த 70 கொஸ்டின் உங்களால கரெக்ட்டா எடுக்க முடியாதா? சொல்லுங்க. அதுக்கு ஒரு கிரேஸ் மார்க்கு, அதுக்கு ஒரு கேஸு, ஹைட்ல ரிஜெக்ஷனு, அவங்க 2வது கோர்ட்டுக்கு போறது. இது எல்லாமே நீங்க தான் கரெக்ட்டா நெறைய பேரு ஜாப் வாங்கிட்டு தான் மேரேஜே பண்ணணும். அப்படின்னு நெறைய ஸ்டூடண்ட் இருக்காங்க. அப்புறம் ஏஜ் பிரச்சனை. அதுக்கடுத்து அடுத்த எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடண்ட். இந்த எக்ஸாம் நீங்க முடிச்சா தான் அடுத்த எக்ஸாமே வரும். அப்படின்னு ஒரு சில ஸ்டூடண்ட்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. இல்ல. சரியா எனக்கு என்ன பதில் உங்க சைடுல இருந்து இருக்கு? ஒரு எக்ஸாம் ஒழுங்கா வைக்க முடியல. அத கிரேஸ் மார்க்கும் உங்களால கரெக்ட்டா குடுக்க முடியல. ஒரு 70 கொஸ்டின் தான். நல்லா பார்த்தீங்கன்னா 70 கொஸ்டின் தான். அதனால மாணவர்கள் யாரும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நமக்கான ஜாப் கண்டிப்பா நமக்கு இருக்கு. சரிங்களா? அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கோம். நல்லா பிசிக்கல் பண்ணியிருக்கோம். என்ன ரிசல்ட் கொஞ்சம் டிலே ஆகுது. அவ்வளோதான். அதனால நீங்க யாரும் மனசு விட வேண்டாம். ஹியரிங் 2 வாரம் இல்ல, 3 வாரம் இல்ல, எத்தனாலும் தள்ளி போகட்டும். நமக்கான ஜாப் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அது நம்மள தவிர வேற யாராலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஜாப்ப தடுக்க முடியாது. நீங்க வந்து ரிசல்ட் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மனசு விட வேண்டாம். நீங்க மெடிக்கலுக்கு எப்போதுமே தயாரா இருங்க. சரிங்களா? ரிசல்ட் விட்ட உடனே டக்குன்னு எல்லா ப்ராசஸும் ஸ்பீடா இருக்கும். அதனால மெடிக்கலுக்கு தயாராகக்கூடிய ஸ்டூடண்ட் தயாராவே இருங்க. நீங்க வந்து லேட் பண்ண வேண்டாம். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, எஸ்ஏ எக்ஸாம். எஸ்ஏ எக்ஸாம் வந்து இந்த மாசம் 24ஆம் தேதி ஹியரிங் வருது. பெரும்பாலும் இந்த டைம்ல கேஸ் முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து ஜூலை மிட் அல்லது லாஸ்ட்ல பிசிக்கல் இருக்கிறதா டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால எஸ்ஐக்கு பிசிக்கல் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து நல்லா அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? அவங்க கை கால்கள் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. எல்லாமே டபுள் ஸ்டார் போடுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொன்று என்னன்னா, நிறைய மாணவர்கள் வந்து ரிசல்ட் வருமா ரிசல்ட் வருமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நமக்கு தெரிஞ்ச சுற்று வட்டாரங்களை கேட்டதுல மேக்சிமம் பெரும்பாலும் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். சரிங்களா? அதனால நீங்க அதை எதிர்பார்க்காம அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. செப்டம்பர்ல உங்களுக்கான கால்ஃபர் வந்து 100% இருக்கு. சரிங்களா? ஏஜுமே நம்ம கொரோனா காலத்துக்கு கொடுத்தாங்க தெரியுமா? அதே ஏஜ் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்ட்ட கேட்டதுன்னா அவங்க சொன்னாங்க. அதனால அடுத்த எக்ஸாம் படிக்கிறவங்க படிங்க. உங்களுக்கு கால்ஃபர் கண்டிப்பா செப்டம்பர்ல இருக்கு. சரிங்களா? நீங்க அதனால இதை நினைச்சுக்கிட்டு அதில் படிக்காம இருக்காதீங்க. கடைசி நேரத்தில் படிச்சுக்கலாம். கால்ஃபர் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இருக்காதீங்க. இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, பார்டர்ல பாஸ் ஆகும். பாஸ் ஆகிட்டு அங்கும் இல்லாம இங்கும் இல்லாம நடுவுல நின்று குழம்பிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதனால இப்பவே டைம் இருக்கும்போது நல்ல டைம் எடுத்து நல்ல ஒரு புரிதலோட படிங்க. படிச்சீங்கன்னா எக்ஸாம் நமக்கு ஈஸியாயிரும். சரிங்களா? அடுத்தடுத்த அப்டேட்ல சந்திப்போம்.